விஜய் இருக்காரு, இளைஞர்கள், பெண்கள். அந்த பெண்கள் சப்போர்ட்ல டென்ட் போட தான் இந்த இஷ்யூவை ஊதிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வெற்றி பெறாதுங்க. ஏன்னா ஒரு 2 நாள் டிபேட் பண்ணலாம், ஒரு 3 நாள் சமூக ஊடகத்துல ஊழையிடலாம். ஆனா பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்மால் இஷ்யூஸ். சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. திமுகவில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணார். இப்படி பத்திரிகையாளருக்கு முன்னாடி சொல்லும்போது காங்கிரஸ் கூட்டணி செட் ஆயிருச்சா சொல்லும்போது இப்படி பண்ணார். அது படு வைரலாக போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கூட திரும்ப பண்ணி காட்டுறாரு அமைச்சர்கள் மத்தியில். அது எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அவர் எதுக்கு பண்ணாருன்னு தெரியாது, என்ன காங்கிரஸ் வச்சு செஞ்சிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா காங்கிரஸ் வந்துங்க ரியல் வின்னர் இன் தி ஹோல் எபிசோட். திமுக காங்கிரஸ் இந்த எபிசோட் நடந்தது இல்லையா, அதுல பார்ட் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காங்கிரஸ் இஸ் த ரியல் வின்னர். எனக்கு என்ன குறை வச்சு ஏன் இப்படி பண்றாங்க, என்னை வச்சு செய்யறாங்கல்ல, ரொம்ப இழுக்கிறாங்க, இது சரியில்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதன் அர்த்தம் என்னன்னா, ப்ளீஸ் கன்வே இட் டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி. 12 சீட்டை அவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க போது ரியல் வின்னர் வந்து காங்கிரஸ். அதனால தான் முதல்வர் என்னை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதனால தானே 100 ஓட்டு இருக்கிற கருணாஸ், 200 ஓட்டு இருக்கிற தனி அரசு, 0.5% இருக்கிற பிரேமலதா, ஓட்டே இல்லாத ஓபிஎஸ் எல்லாரையும் இழுத்து போடுறாங்க. ஸோ தே நோ த கண்டெஸ்ட் வில் பி வெரி ஸ்டிஃப். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணார். இப்படி பத்திரிகையாளருக்கு முன்னாடி சொல்லும்போது காங்கிரஸ் கூட்டணி செட் ஆயிருச்சா சொல்லும்போது இப்படி பண்ணார். அது படு வைரலாக போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கூட திரும்ப பண்ணி காட்டுறாரு. அமைச்சர்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், ஆடியன்ஸை பார்த்து பண்றாரு. அது எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அவர் எதுக்கு பண்ணாருன்னு தெரியாது, என்ன காங்கிரஸ் வச்சு செஞ்சிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா காங்கிரஸ் வந்துங்க ரியல் வின்னர் இன் தி ஹோல் எபிசோட். திமுக காங்கிரஸ் இந்த எபிசோட் நடந்தது இல்லையா, அதுல பார்ட் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காங்கிரஸ் இஸ் த ரியல் வின்னர். ஏன்னா திமுகவுடைய கேம் பிளான் என்னன்னு சொன்னா, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சீட்டை குறைக்கணும். என்ன அவங்களுடைய ஜெனரல் ஃபார்முலேஷன்னா, கூடுதலான புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்குது, கூட்டணி பலமாக இருக்குது, விரிவடைஞ்சிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா திமுக உள்பட எல்லாரும் குறைச்சிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய தாரக மந்திரம். இந்த கூட்டு பேச்சுவார்த்தை சொல்கிறாங்களே பாலு தலைமையில், அப்போ ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீக் கிட்ட பேசும்போதே அது வெளியே வந்தது. முஸ்லீம் லீக் வந்துங்க ஒரு 30-40 வருஷமாக அவங்களோட பயணிக்கிற கட்சி, காயிதே மில்லத் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து வர்ற கட்சி. இப்போ அந்த கட்சியை தான் ஃபஸ்ட்டாக எப்போவுமே கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டாங்க. காதர் மொய்தீன் பேராசிரியர் போயிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பிளைனாக சொன்னார், நாங்கள் போன முறை 3 தொகுதி எங்களுக்கு அலாட் ஆச்சு, 3லேயும் நாங்கள் தோத்துட்டோம். இந்த முறை நாங்கள் 5 டிமாண்ட் பண்ணியிருக்கோம், 4 கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் பாலு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் குறைச்சிக்கணும், உங்களுக்கு 2 தான் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னா, பட் கடைசியில் 2 தான் அவங்களுக்கு வந்தது. ஸோ 3-2 ஆகும்போது காங்கிரஸின் 25-22 ஆகியிருக்கும். எல்லாருக்கும் குறைக்கும் போது யூ கேனாட் எஸ்கேப் த கில்லிட்டின் இல்லையா? இப்போ 2016 காங்கிரஸ் 41 தொகுதியில் போட்டி போட்டுச்சு. அதே 5 வருஷம் கழிச்சு 21 16 சைஸ் பண்ணிட்டு 25 ஆக்குனாங்க. ஸோ 16 குறைத்து 41 25 ஆக்கின திமுகவுக்கு 25 நியாயமான காரணங்களை சொல்லி அதை 20 23 ஆக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை. அதான் அவங்க கேம் பிளான். ஆனால் காங்கிரஸுக்கு இது ரொம்ப முன்னாலேயே தெரிஞ்சிருக்குது, இந்த வாட்டி நம்ம வச்சு செய்வாங்கன்னு. அதனால் அவங்க வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவெல்லாம் போட்டாங்க. 41 ஆரம்பித்தாங்க, இந்த மூர் மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி அதை மாதிரி பண்ணாங்க. அதே போல் ஆட்சியில் அதிகாரம், பங்கு, நகர சபை, மேயர்னு எங்கெல்லாம் தொட்டா டிஎம்கேக்கு வலிக்குமோ அங்கெல்லாம் தொட்டாங்க. விஜய் வரைக்கும் எல்லாத்தையும். விஜய் வந்து ஒரு ஆப்ஷன். இது விஜய் இல்லைன்னா இது கேமே இல்லை. செங்கோட்டையன் இஸ் கரெக்ட், பர்ஃபெக்ட்லி. ஆமாங்க, யூ ஹேவ் டு அக்செப்ட் ஃபெய்ட் அக்காம்ப்ளி. இப்போ
திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் கிட்டையும் கூட்டணி போயிருக்காங்க, பாஜக கிட்டையும் கூட்டணி போயிருக்காங்க வெவ்வேறு காலகட்டங்கள்ல. ரெண்டு பேருக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி 100 வருஷ வரலாற்றுல பாஜகவோட அதை சார்ந்தவர்களோட கூட்டணிக்கு இதுவரை போனதே இல்லை. கிடையவே கிடையாது. அந்த வகையில் அதிமுக பாஜக கிட்ட போயிட்டதால that option is closed for Congress in this election. 2026ல காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, ஒன்லி ஆப்ஷன் திமுக. எது வரையிலன்னா தாவேக்கா எமர்ஜ் ஆகிற வரைக்கும். அப்போ தாவேக்கா வந்து பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆனோன்னா அப்போ அவங்க நேச்சுரலி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதில்ல, ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குதில்ல. இங்கே பாருங்க, இல்லைன்னா பக்கத்து கடைக்கு போகிறோம், எங்களை நல்லா வரவேற்கிறாங்க. இப்போ இதை சொல்லி தான் அவங்களுடைய டிமாண்டே பேரமே படிஞ்சுது. ஸோ அவங்களுக்கும் திமுகவுக்கும் புரியுது இல்லை, அந்த நெரேட்டிவ் உடஞ்சிரும். 9-10 வருஷமா ஒரு கூட்டணியை கட்டி வளர்த்துருக்கிறார், வெற்றி கூட்டணி. அப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, நார்மலாக ஓடுவாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்காங்க, புலிப்படை வருது, எலிப்படை வருது, அப்புறம் ஓபிஎஸ் வராரு, எல்லாரும் வராங்க. இது ஒரு நெரேட்டிவ் தானே, எல்லோரும் வருகிறார்கள், அப்போ இதுதான் ஜெயிக்கும் போல அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வருது. இந்த நேரத்தில் அந்த இது கொதிச்சு வர்ற நேரத்தில் தாழியை உடைச்சா மாதிரி காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா the whole narrative will get closed. காங்கிரஸ் வந்துங்க ஏன் ஜெயிச்சுதுன்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து 25க்கு கீழே போவது தான் யதார்த்தமாக இருந்ததுங்க. இன்னைக்கு அவங்க கடுமையான பார்கெயின்னா இந்த பார்கெயின் அந்த பார்கெயினில் 27ல் முறிஞ்சே போச்சு. ஒரு கட்டத்தில் நைட்டில் வந்து கனிமொழி தலையிட்டு திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம் இவங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஸ்டாலினுக்கு. ஐயோ விட்டுறாதீங்க, காங்கிரஸ் போச்சுன்னா அந்த ஹோல் கேமே மாறிடும், கேம் சேஞ்சர் ஆகிடும். அதனால எங்களுக்கு ஏத்தலனாலும் பரவாயில்ல, எங்களுதையும் சேர்த்து அவங்கள கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ணுங்கன்னு கடுமையான இது வருது. ஆனால் திமுக தலைமை நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி, காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுக்க தேவையில்ல, கைட்டி விடுங்கன்றாங்க. Because they don't know the reality. The moment Congress goes out of DMK alliance, TVK will embrace it. 2 கரம் வச்சு அணைத்துருவாங்க. அப்போ இதில் வந்து ஸ்டாலினுக்கு வேற வழி இல்லாமல் போவே தான் 28. ஏன்னா நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன், ஸ்டாலின் வந்து சிதம்பரத்துக்கிட்ட புலம்பியிருக்காரு. புலம்பியிருக்கிறாருன்னா தப்பாக அவமரியாதை நினச்சிக்க வேணாம், வருத்தப்பட்டிருக்காரு. என்னங்க காங்கிரஸை நல்லா தான் வச்சுருக்கேன், காங்கிரஸை வந்து வேற யாரும் சொல்லாத போது ராகுல் காந்தியை நான் தான் பிரதமர் வேட்பாளராக 2019 தேர்தலே சொன்னேன். ஆனால் எனக்கு என்ன குறை வச்சேன், ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்னை வச்சு செய்கிறாங்கள, ரொம்ப இழுக்கிறாங்க, இது சரியில்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதன் அர்த்தம் என்னன்னா, ப்ளீஸ் கன்வே இட் டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி. அதுதான் அர்த்தம், அதனுடைய அர்த்தம். அதை புரிந்து கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ்டாச்சே சிதம்பரம் தெரியாதா? ஸோ உடனே அவர் வந்து சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காரு. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. ஆகவே நாம் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறது சரி, இழுக்க வேணாம், இதை இழுக்க இன்பம் விருதி வரை இழுத்தோம்னா உடஞ்சிடும், அதனால் நம்ம இருக்க வேண்டியது சரிதான் அப்படின்னு. அப்போ அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட்டில் 22 மெம்பர்ஸ் இருக்காங்க டிஎம்கேக்கு, ராஜ்யசபாவில் 8-9 பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஹோல் சிச்சுவேஷன் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 1-2 சீட்டுக்காக சண்டை போட்டு போனால் பிக்சர், நேஷ்னல் பிக்சர் மாறுது. அதனால் வந்து அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. ஸோ கடைசியில் 30 வரைக்கும் வந்துட்டாங்க. 41லேருந்து 39 வந்து 35க்கு விழுந்து 30 வரைக்கும் வந்தாங்க. இவங்க 22ல் தொடங்க நினைச்சவங்க வேற வழி இல்லாமல் 25 கொடுக்குறோன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் 27 வந்து வேற வழியே இல்லாமல் 28க்கு போனாங்க. இதுல 3 அதிகமா வாங்கினாங்க, 3 குறைய வேண்டியதை 3 அதிகமா வாங்கியிருக்காங்க, 3 குறைய வேண்டியதை தடுத்துட்டாங்க, 3 அதிகமா வாங்கிட்டாங்க. போனஸா ஒரு ராஜ்யசபா 6 எம்எல்ஏக்கு ஈக்குவல் அது. ஸோ மொத்தம் வந்து 12 அவங்க உருவாக்கி இருக்காங்க. குறைஞ்சதை தடுத்துட்டாங்க, அதிகமாக 3 வாங்கிட்டாங்க, 3 3 6 ஒரு ராஜ்யசபா 12 சீட்டை அவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க போது ரியல் வின்னர் வந்து காங்கிரஸ். அதனால தான் முதல்வர் என்னை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ டப்பிங் எப்படி ஒன்றா பண்ணலாம் இல்லை, இப்போ அவர் என்ன நினச்சி செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நானும் பார்த்தேன் அந்த சைனை.
அப்படி சிரிச்சுக்கிட்டே என்னை வச்சு செஞ்சுட்டாங்கப்பா காங்கிரஸ்காரங்கன்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு அது தோணுது. ஓகே ஆச்சுங்களா? அதனால அடுத்தது ஒரு இது இருக்கு, ஃபேஸ் 2 இருக்கு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ். இதோட முடியல. இப்போ பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது, அதை பற்றி பேச போகிறாங்க. தமிழ்நாட்டிலே கூட 25 சிட்டிங் தொகுதியும் கொடுத்துருவாங்களா? அல்ல, அதுதான் நான் கேட்க வந்தேன். தொகுதிகள் எப்படி கொடுக்க போகிறாங்க? அதுதான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே கூட சொன்னது தான். இது வேளச்சேரி காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, ஜெயிச்சாரு, ஆள் அதோடு அம்பேல் ஆயிட்டாரு. இப்போ எதிர்கட்சிகள் அங்கே மோதுறாங்க, அதிமுகவும் மோதுது, அப்புறம் பாஜகவில் டாக்டர் சூர்யா கல்யாணம் இன்னைக்கு தான் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. அவர் 1 வருஷம் அன்னதானங்கள்லேருந்து நலத்திட்டங்கள்லாம் பண்ணி அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஸ்டேஜை. அது எந்த கட்சிக்கு போகுது, அந்த எதிர்கட்சியில் 2 தெரியாது. அது இல்லாமல் தாவேக்கா வேற அங்கே வரப்போகுது. ஸோ ரொம்ப கண்டஸ்ட் ஸ்டிஃபாக இருக்க போகுது. எனக்கு வந்த தகவல், சென்னையில் இன்னைக்கு தாவேக்கா வந்து மிக அதிக அளவில் செல்வாக்குடன் திகழ்கிறது. ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டுவன்சிஸ் பட் கொளத்தூர்ல கொஞ்சம் டைட்டா இருக்கு. பட் எட்ஜி சிஎம்க்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேலை பண்ணியிருக்கார் ஸ்டாலின். சும்மா சொல்லக்கூடாது. எஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க், டெவலப்மெண்டல் ஒர்க், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கார் தொகுதியை. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி இருக்கணுன்றதுக்கு இவர் தான் மாடல். அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. வாரத்துக்கு 2 வாட்டி வந்துடுவார், பிரமாதமாக டெவலப் பண்ணி வச்சு. ஆனாலும் இவங்க ஆளுங்க யாரும் இந்த மாதிரி தொகுதியில் ஒர்க் பண்ணவே இல்லை. இப்படி ஒர்க் பண்ணவருக்கே இட் இஸ் டைட் ரேஸ் இருக்கு, எட்ஜி இவருக்கு இருக்குது. அதனால தான் இந்த ஹார்டு ஒர்க்கால. அப்போ வேளச்சேரியை திருப்பவும் காங்கிரஸ் கிட்ட கொடுத்து ஒரு தொகுதியை இழந்துறதுன்னு முடிவு பண்ணுமா திமுக? ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதனால தானே 100 ஓட்டு இருக்கிற கருணாஸ், 200 ஓட்டு இருக்கிற தனி அரசு, 0.5% இருக்கிற பிரேமலதா, ஓட்டே இல்லாத ஓபிஎஸ் எல்லாரையும் இழுத்து போடுறாங்க. ஸோ தே நோ த கண்டெஸ்ட் வில் பி வெரி ஸ்டிப். சர்வே முடிவு அதான் சொல்லுதா? இப்போ நீ சொல்ற விஷயம் தான் சொல்லி சென்னை மாநகர சர்வே நான் சொல்ற விஷயத்தை தான் சொல்லுதுங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு ஃபீலிங், பல்ஸ் தெரியுது இல்லைங்க. அதாவது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். போதுண்டா, 2 கட்சி 30 வருஷம் ஆண்டாச்சு, ஒரு ஆள் புதுசாக வரட்டுமே. புதுசாக வரணும்னா சீமானையை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அவர் இம்ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் பேசுகிறார், ரொம்ப டிவைட் பண்ணுறாரு சொசைட்டியை பல்வேறு காரணங்களை சொல்லி. இப்போ விஜய் அப்படி இல்லை, யூனிஃபையராக இருக்கார். அவரை நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு சொல்லலாம். ஆனால் முஸ்லீம் கிட்ட போய் உட்காந்து ரம்ஜான் சாப்பிடுவார். அவர் இந்து கொண்டு முருகன் சூலத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் ஆஃப்டர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ஜாதிகள்ன்ற வேலிக்குள்ளே அடங்காத தலைவராக விஜய் இருக்கார். இளைஞர்கள், பெண்கள், அந்த பெண்கள் சப்போர்ட்டில் டென்ட் போட தான் இந்த இஷ்யூவை ஊதிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறாதுங்க. ஏன்னா ஒரு 2 நாள் டிபேட் பண்ணலாம், ஒரு 3 நாள் சமூக ஊடகத்தில் ஊழையிடலாம். ஆனால் பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்மால் இஷ்யூஸ். யாரும் மாரல் போலீஸாக இருக்கிறது இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது, வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலை கிடைக்கணும்னா 35 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை கிடைக்கும்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் மனசை பாதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டா கதை முடிஞ்சதா? இல்லை ஒரு மிக்சி கிரைண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தகவல் எனக்கு. தமிழ்நாடு பூரா திமுக அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் நேற்று நைட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சதா எனக்கு தகவல். பின்ன என்ன இலவசமா? என்ன இது அட்வான்ஸ் தானா? அப்போ விஜய் சொன்னாரு ரொம்ப மாசத்துக்கு முன்னால, வண்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்கன்னாரு. தட் இஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. அதுவும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பாருங்க. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னால, டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே தே ஸ்டார்டட் டைவர்ட்டிங் மணி, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸு பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்க பணத்தை நம்பி இருக்காங்க, அவங்களுடைய ஆர்கனைசேஷனை நம்பி இருக்காங்க. திமுக வெல் ஆயில்டு எலெக்ஷன் மிஷினரி வச்சுட்டு இருக்குங்க. அதை குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. ஆனால் இவ்வளோ வச்சிருந்தாலும், இவ்வளோ அனுபவம் ஞானம் இருந்தாலும் கருணாநிதி தோத்துக்கிட்டே தான் இருந்தார். எம்ஜிஆர் கிட்ட, ஜெயலலிதா கிட்ட கருணாநிதி தோத்துக்கிட்டு தான் இருந்தார். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மக்கள் மனசு வச்சுட்டாங்கன்னா 15 கட்சி கூட்டணி, கலர் டிவி கொடுத்தாரு, அப்பவும் தோத்தாரு. ஸோ மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தா மக்கள் மனம் மாறிடுவார்கள்னு யாராவது நினைச்சாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி இன் ஃபார் ரூட் ஷாக்.
சார் இப்போ நீங்கள் சொன்ன தொகுதி பங்கீடு சொன்னீங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு 9 சீட்டுகள் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 3, 4, 5 இந்த கணக்கில் இருக்கும்போது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளில் பெரிய குரல் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எப்படியும் தலைமை சிறுத்தை ஒரு இடத்த எடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடியவங்க எனக்கு சீட்டு வேணும் எனக்கு சீட்டு வேணுன்ற பிரச்சனையை கிளப்பியிருக்கதா ஒரு தகவலை பார்க்குறோம். இதை எப்படி பிரித்து கொடுக்க போகிறது? இல்லை, தலைமை சிறுத்தை தான் எம்பியாக இருக்குது, அப்புறம் அது எதுக்கு எடுத்துக்குது? நீங்கள் சொல்கிறது அது இல்லை. தலைமையில் இருக்கிறவங்க ஒன்றா எடுத்துக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்னவோ வெளியே சொல்லிக்கிறார் திருமாவளவன், நாங்கள் பேரம் பேசுகிற கட்சி இல்லை, எங்களுக்கு மதவாத சக்தியை முறியடிக்கணும், பாஜக எதிர்ப்பு தான் சொல்றாரு. அது அவருடைய லெவலில் அவர் இருக்கலாம். ஆனால் அவர் கட்சியில் இருக்கிற கடைகோடி தொண்டன்லாம் இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வன்னி அரசே பேசியிருக்காரு பல நாள். 25 நாங்கள் எதிர்பார்க்குறோம், நாங்கள் தான் திமுகலே திமுக அடுத்து பெரிய கட்சி நாங்கன்னு காங்கிரஸுக்கே அவங்க சவால் விட்டாங்க. புரியுதுங்களா? நாங்க தான் பெரிய கட்சி, செயல்படுற கட்சிலாம் சொல்லியிருக்காங்க. பட் மாடஸ்டார் தான் அவரு 12 தான் அவர் கேட்டார்னு நினைக்கிறேன். ஆனா டபுள் டிஜிட்ன்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்றது எனக்கு அந்த தகவல் இல்லை இது வரைக்கும். 9ன்னு சொன்னா இட் ஸ்டில் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் டபுள் டிஜிட் இல்லையா? 10னா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா பாருங்க, விசிகாக்கு 9 கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 6, அதே 6 தானா? மதிமுகவுக்கு 6, சிபிஎம் தான் 6. நிலைமை எப்படி மாறிட்டு இருக்கு பாருங்க. சரி, பட்டு இதை பற்றி முடிவு பண்ண வேண்டியது விசிகா தான். ஆனால் அங்கே நிச்சயமாக அது ஒரு க்ரோயிங் பார்ட்டின்றதால நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, கேடர்ஸ் இருக்காங்க, எலிஜிபிள் பேச்சலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இருக்கிறது 9னா இப்போ ஏற்கனவே எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்கல்ல. இப்போ அவங்கள எப்படி விட முடியுமா? அப்போ புதிய 5 பேர் யாருன்னு தேடணும். 50 பேர் இருப்பாங்க, ரெடியாக லைனில் நிற்பாங்க. என்ன எல்லா கட்சிக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. இப்போ பாருங்களேன், ராஜ்யசபாவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு, தங்கபாலு போய் முகாமிட்டார், அப்புறம் திருநாவுக்கரசர் போய் முகாமிட்டார், அப்புறம் சுதர்சன நாச்சியப்பன் போய் முகாமிட்டார், அப்புறம் வேற யார் நிறைய பேர் போய் முகாமிட்டாங்க. ஆனால் எல்லாரும் முடிஞ்சது தேமுதிக தான். அதுதான் அவருக்காகத்தானே அது வந்தது. அதாவது அந்த பதவி வாங்கும் போதே அது இவருக்காகத்தான் கேட்குறாங்கலாம் தெரியும். அங்கே ஒன்றும் பெரிய ஜனநாயக அடிப்படையில் செயற்குழுவில் முடிவு பண்ணிடலாம் ஒன்று. அங்கே பிரேமலதா சதீஷ் இவங்க 2 பேர் முடிவு பண்ணுறது தானே. அது ஒரு ஃபேமிலி பார்ட்டி தான், அதை விட்டுருங்க. பட் காங்கிரஸில் பாருங்கள், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சாதாரண சாமானியன். ஆனாங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி செக்ரட்டரி, having worked in மணிப்பூர், நாகாலாந்து, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா. ஸோ ஒரு சாதாரண ஆள் தாங்க. இதெல்லாம் பெரிய பண மூட்டைகள், எல்லாம் 7 வாட்டி எம்பியாக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க. பட் காங்கிரஸ் இந்த வாட்டி அதில் ரொம்ப தெளிவாக நோ ஓல்டு மேன், நியூ கம்மர்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த குரூப்பிசத்தில் மாட்டாத, இந்த கோஷ்டி பூசலில் சிக்காத ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அவர் பேர் தான் திருச்சின்றாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேஸ் டெல்லி, நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. நல்ல செலெக்ஷன் தான், யுனானிமஸாக வந்துடும். 6க்கு 6 தானே இருக்குங்க. தேர் மே நாட் பி எனி கண்டஸ்ட். அந்த டேட் வந்தவொன்னும் அந்த தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருவார்னு தான் நினைக்கிறேன். நடுவில் ஒரு பிரேக் போடுறதுக்காக ராமதாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்தாரு. பாமகவிலிருந்து அன்புமணி வெளியேற்றப்பட்டார், அதனால் அவருக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணோம். இன்னொரு ஆளுன்னு யாரோ ஒருத்தரை போட்டிருந்தார். பட் அதெல்லாம் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனே அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கும்போது போர் ராமதாஸ் சீனியர் என்ன பண்ண போறாரு? நிறைவாக RN ரவியோட மாற்றம் இதை திமுக கொண்டாடுறாங்க. நிறைய கார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ் கார்ட்ஸ்க்கே பார்த்துருப்பீங்க. அவரை மிஸ் பண்ணுறோம், வி மிஸ் யூ RN ரவி சார்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங்கில் போஸ்ட்டு கூட பார்க்குறோம். ஏன் இந்த அளவுக்கு கொண்டாட்டம் திமுகவுக்கு? இல்லை, இது கொண்டாட்டம் இல்லைங்க. உண்மையிலே RN ரவி இருக்கிறது திமுகவுக்கு தான் ஒரு இதுவாக இருந்தது. வட மத்திய அரசை எதிர்த்து RN ரவி தான் அவங்களுக்கு பஞ்சிங் பேடு. ஸோ ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் சொன்னார், RN ரவியை எடுத்துடாதீங்க, அவர் இங்கேயே இருக்கணும், அவர் இருக்கிறது போது தான் எங்களுக்கு பெனிஃபிட். தட் இஸ் த ரியலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்டு. இன்னைக்கு RN ரவியை மாற்றிட்டது அவங்களுக்கு ஒரு பஞ்சிங் கிக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு. ஆனால் இந்த ஆள் பாருங்க, இப்போ கேரளாவில் இருக்கிற ஒரு கொடுத்துருக்காங்களா அடிஷ்னல் இன்சார்ஜ்,
அந்த ஆள் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான் பினராயி விஜயனைய, புரியுதுங்களா? அதனால வந்து கவர்னர்ஸ் ஆர் பிகமிங் தி ஏஜென்ட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால இதுல ஆளா முக்கியம், யார் வந்தாலும் அந்த வேலையை கொடுத்த வேலையை செய்ய போறாங்க. அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை செய்ய போறாரு. இப்ப அந்த வேலையை செய்யறதுக்காக தான் வெஸ்ட் பெங்காலுக்கு ரவி போயிருக்காரு. ஏற்கனவே இருந்த சந்திரபோஸ் அவர் வந்து ஏதோ ரிலக்டண்டா இருக்கார் போல இருக்கு, இல்லை அவர் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு போல, போதுமான அளவுக்கு ட்ரபிள் பண்ணல. சரி, அவர் அதாவது கூடுமா மம்தா பானர்ஜியை அலறாங்களே, ஏன் அவரை மாத்துனீங்க, அவர் மாத்துனது சரியில்லைன்றாங்களே, அவரை எதிர்த்து அவர் மேல பாலியல் புகார் கூட கொடுத்தவங்க, அவங்க தாக்கிறதுக்கெல்லாம் அவரை முயற்சி பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அங்க மம்தா பானர்ஜிக்கு அந்த கவர்னர் ரிசைன் பண்ணது, ரிசைன்ட் அவர் மாத்தலை, ரிசைன் பண்ணிட்டார் சடனா தேர்தல் இருக்கும்போது 10 வாரத்தில். ஸோ ரவியை இம்மிடியட்டா இவர் ஹெச்எட் மேன் இல்லையா, இவர் அங்கே போய் நிச்சயமா மம்தா பானர்ஜிக்கு தலைவலி. அந்த வகையில் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக கொண்டாட்டம் பண்றாங்க. பொலிட்டிக்கலி அவங்களுக்கு இதே லாஸ்ட் ஒன் பில்லர் ஆர் ஒன் அட்டாக் பண்ற ஒரு பேட் இல்லை, குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.